அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைகளா வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் விவேக். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பு ஃபாதர், நல்லா இருக்கும் ஃபாதர். அந்த வகையில் இந்த வாரம் நாம் நட்பை பற்றி பேச போகிறோம். அதுவும் ஒரு நண்பன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் பற்றி சொல்லுங்கள் ஃபாதர். 2 வாரங்களாக இந்த டாபிக் பேசுகிறோம். என்ன தோன்றுகிறது? இல்லை, உண்மையிலேயே நண்பர்கள் ஆறுதலாக இருக்கிறாங்க. பல நேரங்களில் கடவுளே எங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த நண்பர்களால் தான் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு நிறையா பேர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நண்பன் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, அன்பை உணர வைத்திருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நட்பு உங்கள் லைஃப்பில் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ரீசெண்டாக அவங்கள பார்த்தீங்களா? சமீபத்தில் பார்த்தேன், நண்பரை பார்த்தேன். அவரும் இப்போ சென்னைக்கு பக்கமாக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அதிக நேரம் நாங்கள் பெருசாக செலவிட்டதில்லை. ஆனால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பேசினாலும் ஏறக்குறைய மணிக்கணக்கில் தொலைபேசியில் பேசுவோம். நிறையா விஷயங்களை குறித்து சிரித்து மகிழ்ந்து அப்படி கொண்டாடுவோம். சிறப்பு ஃபாதர். போட்டி அப்படின்ற இடத்துல நட்பு பார்த்தோம் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக போட்டி போட்டாலும் அதில் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற நிறைய விஷயம் அது பார்த்தோம். ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் இன்னைக்கான முதல் நம்பர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? எங்கிருந்து பேசுகிறீங்க? வணக்கம், திருச்சியில இருந்து பேசுகிறேன். என்னோட சொல்லுங்க. பேர் சோஃபியா டேனியல். சோஃபியா டேனியல். வணக்கம். ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். வணக்கம் ஃபாதர். ஹலோ. ஹலோ ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்கிறேன். மாதா டிவிலாம் பார்க்குறீங்களா? பார்க்குறோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர் பற்றி சொல்லுங்கள். ஃபாதர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சர்க்கிள்லாம் கிடையாது, சின்ன சர்க்கிள் தான். அதில் எப்படின்னாக்கா, இப்போ நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபினான்சியலா ரொம்ப டவுனா இருந்தேன். ரொம்பவே டவுன்னா ரொம்ப லிஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல இருந்தோம். அப்போ பாப்பாக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. 2 பேருக்குமே, 2 பெண் குழந்தைங்க, 2 பேருக்குமே ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு நிலைமையில இருந்தோம். திருச்சியிலேயே பெரிய ஸ்கூல்ல படிக்கிறாங்க. ஸோ நம்ம வெளியே வேற கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சிச்சுவேஷன் ரொம்ப ஒர்ஸ்டா இருந்தது. அந்த டைம்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயுமே போன்ல கூட கான்டாக்ட் எல்லாம் இல்ல. யாரும் போன் பண்ணாலும் அவாய்ட் பண்ற சூழ்நிலைமா தான் இருந்தோம். ஏன்னா நம்மள இந்த மாதிரி சூழ்நிலையில யாரும் பார்க்க கூடாது. அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க கால் பண்ணிட்டே இருந்தாங்க கண்டினியூஸா. நான் உடனே சரி இந்த கால் அவாய்ட் பண்ண முடியல, கண்டினியூஸா கால் பண்றாங்க, அட்டன் பண்ணிருக்காங்க. அட்டன் பண்ணும்போதுதான் என்னோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொன்னேன். அவங்கள்ட்ட மட்டும் நான் ஷேர் பண்ணேன். ஆனா நம்பவே முடியாது, அது அவ்வளோ பெரிய அமௌண்ட். அவங்க என் பசங்களுக்கு ஃபீஸ கட்டி நீ இவ்வளவு டவுனா இருக்க கூடாது, உன்னை நான் இந்த மாதிரிலாம் நாங்க யாரும் பார்த்தது கிடையாது, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதனால நீ எங்கள்கிட்ட உன்னை மறைவா நீ வச்சிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாருமே கொடுத்து உதவ மாட்டாங்க. அவ்வளோ பெரிய அமௌண்ட என் பசங்களுக்கு கட்டி இன்னைக்கு என் பசங்க அந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க திரும்பவும். அதாவது இது ரொம்ப பெரிய ஒரு உதவிதான். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய உதவி. அன்னைக்கு அவங்க பணம் கட்டலன்னா இன்னைக்கு என் பசங்க அந்த ஸ்கூல்ல இருந்துக்க முடியாது. ஆமா, அவங்களுடைய நல்ல குணம். அதாவது அவங்க மாமியார்ட்ட போய் சொல்லி அவங்க மாமியார் அவ்வளவு பெரிய அமௌண்ட கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா. எவ்வளவு காலமா இந்த நட்பு, அதாவது உங்களுக்கான நட்பு இருந்திருக்கு? எவ்வளவு காலமா நீங்க நட்பு அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க? நாங்க 7 இயர்ஸா இருக்கோம். 7 இயர்ஸா இருக்கும். அதாவது அந்த ஸ்கூல் பழக்கம் தான் எங்களுக்கு. கிட்ஸ கொண்டு விட போகும்போ எல்லாம் ஒன்னா கேதர் ஆகி பேசுறது அந்த பழக்கமா தவிர எங்க ரிலேட்டிவோ இல்ல யாருன்னே தெரியாது. அவங்க ஜஸ்ட் அந்த குழந்தைங்களுக்காக வெயிட் பண்ற அந்த ஹவர்ல பேசின ஒரு பழக்கம் தான். நீங்க சொல்றத பாக்கும்போது என்னமோ சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது. இல்ல, இது என்னோட லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நல்லது நல்லது. அவங்களுடைய பேரு? அவங்களுடைய பேர் மரியம்.
மரியம். பா, பேர் ரொம்ப அழகாக இருக்கு. ஆமா, அவங்க பேர் அவங்க பாக்குறதுக்கும் மாதா மாதிரியே தான் இருப்பாங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுடைய அற்புதமான அந்த நண்பருக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சி குடும்பம் உங்களையும் அவங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்காக ஜெபிக்கிறது. இது ஏதோ ஒரு அப்படியே கடந்து போகிற நட்பு அல்ல, உண்மையிலேயே நம்ம வாழ்நாளில் நம்ம பத்திரப்படுத்த வேண்டிய ஒரு அற்புதமான நட்பாக பார்க்குறோம். உங்கள் நட்பு நல்லா தொடர்ந்து வரட்டும். கடவுள் உங்களையும் அவங்களுடைய நண்பருடைய குடும்பங்களையும் நிறைய ஆசீர்வதிக்கணும். நன்றி சகோதரி. கண்டிப்பா. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. சிறப்பாக சொன்னாங்க ஃபாதர். ஆமாம், சொல்லுங்கள். பாருங்களேன், எங்கேயோ வழியில் பார்க்குறோம். நம்ம சொல்லுவோம் ரயில் சிநேகிதம், ரயில் சிநேகிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரயில் சிநேகிதம் வந்து என்னென்னா, பயணத்தின் நிமித்தம் ஏற்படுகிற ஒரு சின்ன ஒரு பிஸ்கட் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, ஏன் சில நேரத்தில் தொலைபேசி எண், அட்ரஸ், முன்னாடியெல்லாம் அட்ரஸ் கூட கொடுப்பாங்க. ஆனால் எத்தனை முறை அவங்கள்ட்ட பேசுகிறோம், எத்தனை முறை அவங்களுக்கு கடிதம் எழுதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த வகையில் குழந்தைகளை சந்திக்க போகிற இடத்துல, குழந்தைகள் படிக்கிற பள்ளிகளுக்கு போகிற இடத்துல ஏற்படுகிற அந்த ஒரு உறவு நான் வாழ்க்கையில் தளர்த்து போகிற பொழுது, சோர்ந்து போகும்போது தோள் கொடுக்குது அப்படிங்கிறலாம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நட்பு இப்படி தான் ஏற்படுது. பல நேரங்களில் ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது இப்படி தான் நம்மளோட வந்து ஒட்டி கொள்கிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த நட்பை பெரிய தொல்லையாக அமையுது. பல நேரங்களில் இது போல் நம்மளுடைய வாழ்வை மறுபடியும் தூக்கி நிமிர்த்துகிற ஒரு இடத்துலையும் அந்த நட்பு வந்து அமைந்திருது. அதனால் நல்ல நட்பு என்றைக்குமே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், மகிழ்ந்து கொண்டே சொன்னீங்க ஃபாதர். இந்த நட்பு வந்து எப்பயுமே வந்து பார்த்தோன்னா இன்டென்ஷனலாக வராது. இயல்பாக அது தானாகவே ஒருத்தர் மேக்னெட் மாதிரி இழுத்து பிடிச்சி ஒரு ட்ரை பண்ணி ஒரு கூட நட்பு உருவாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண பல நட்புகள் அது நட்பாகவே இருந்திருக்காது. இல்லைனாக்கா ஒரு சந்தர்ப்பம் சார்ந்து அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து எதிர்பாராமல் வருகிற நட்பு பார்த்தோம்னா அது காலம்பூரா தொடரும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப அற்புதமான நட்புக்கு இலக்கணமாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே ஃபாதர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த நபர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் பெரம்பூர்லேருந்து பேசுகிறேங்க. என் பேர் சக்தி. சிறப்பு சக்தி சார். சொல்லுங்க. பேசுங்க, ஃபாதர் இருக்காங்க. உங்கள் நட்பு பற்றி பகிர்ந்துங்க. குட் ஈவினிங் ஃபாதர். சார் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். மாதா டிவியெல்லாம் பார்க்குறீங்களா? ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் ஃபாதர். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய பணியாளர்கள் அற்புதமாக வேலை செய்கிறாங்க. சொல்லுங்கள், உங்களுடைய நட்பு பற்றி சொல்லுங்கள், நண்பர் பற்றி சொல்லுங்கள். நண்பர்கள் வந்து ஒரு நிறைய பேர் இருக்காங்க ஃபாதர். ஆனா குறிப்பிட்ட நண்பர்கள் பத்தி சொல்லணும்னா, ஃப்ரெண்டுன்னா கொஞ்சம் அப்படியும் இருப்பாங்க இப்படியும் இருப்பாங்க. ஆமா, அதான் கொஞ்சம் நல்ல நண்பர்களா இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் மோசமான நண்பர்களா இருப்பாங்க. ஆனா நண்பர்னு வந்தா எல்லாம் ஒன்னாயிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்களும் இருக்காங்க. ஒரு சிலர் நம்ம குடும்பத்தை சார்ந்த நண்பர்கள் இருப்பாங்க. கண்டிப்பா. அவங்க தான் நமக்கு வந்து எப்பவுமே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நம்ம வீட்டுல நடக்கிற கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க வந்து கொஞ்சம் கூடயே இருப்பாங்க நமக்கு. சரிதான். ஃபேமிலி சார்ந்த நண்பர்கள் இருக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு கடைசி வரைக்கும் வர நண்பர்களா இருப்பாங்க. ஓகே ஓகே. ஓ, அப்படி சொல்றீங்க. சரி, குறிப்பிடும்படியா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர், அவரிடம் இருக்கும் இந்த சிறந்த குணம் அது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இல்ல, ஒவ்வொரு நண்பர்கள்கிட்டயும் ஒரு ஒரு குணம் இருக்கு. ஒருத்தங்கிட்ட இந்த குணம் இருக்கும், ஒருத்தங்கிட்ட அது இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒருத்தன் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த குடும்ப சார்ந்த நண்பர்கள் வந்து எப்பவுமே விசாரிக்கும் போது அப்பா எப்படி இருக்கிறாரு, அம்மா எப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரி. சார், இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன அப்படின்னா, சில நேரத்துல நம்ம இடையில வர நண்பர்கள் அப்படியே இடையிலே போயிடுறாங்க அப்படி சொல்றீங்களா? இல்லை நீங்க குடும்பத்தை தொடர்பு படுத்தி குடும்பத்தை மையமாக வைத்திருக்கிறவங்க வந்து எப்போவுமே நம்மளை விட்டு போனாலும் கூட மறுபடியும் ஒரு நல்லதோ கெட்டதோ நம்முடைய குடும்பத்தில் நடக்கும்போது வந்து மீண்டும் சேர்ந்துடுறாங்க, அப்படி நினைக்கிறீங்களோ? அப்படி இல்ல ஃபாதர். இப்போ குடும்ப சார்ந்த நண்பர்களா இருந்தா நான் மறந்துட்டா கூட அப்பா திடீர்னு கேட்பாரு, அந்த இவன் இருக்கான் அடிக்கடி வருவான், ஏன்டா வரது இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அம்மா கேட்பாங்க, தங்கச்சி கேட்பாங்க. அவங்க வந்து நம்ம குடும்பம் சார்ந்த நண்பர்களா இருக்கிறதுனால நான் மறந்தாலும் நம்ம குடும்பம் மறக்காது. ஆமா, சில நண்பர்கள் வந்து நம்ம வீட்டுக்கே கூட மாட்டோம். இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் பணியின் நிமித்தம் இப்போ விவேக்கிட்ட வந்து ஒரு நண்பர் ஆகிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
சரிங்க ஃபாதர். இந்த ஒரு இப்படி ஆகிற இந்த ஒரு நட்பை சில நேரத்தில் நான் எங்கள் வீட்டுக்கு அவரை அழைத்துட்டு போகலாம், எங்கள் வீட்டில் உள்ளவங்களோட தொடர்பு படுத்தலாம். அதுவே வந்து அந்த நட்பு வளர்வதற்கு அவர் குடும்ப நண்பராக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது சில தானே. நேரத்தில் பல நேரத்தில் உதவிகள், பெரிய உதவி அந்த மாதிரி நீங்க சொல்றது சரிதான் ஃபாதர். ஆனா இப்போ இப்போ ஸ்கூல் ஃப்ரெண்டுனா ஸ்கூலோட முடிஞ்சிடும். ஓ. காலேஜ் ஃப்ரெண்ட்னா காலேஜோட விட்டுருவாங்க. ஆனா காலேஜ் படிக்கும் போது ஓரளவு கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருப்பான். அவன் என் வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போற அளவுக்கு அவன் மெச்சூரிட்டியா இருப்பான். அந்த மாதிரி நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. நம்ம குறிப்பிட்ட நண்பர்களை பத்தி நீங்க சொன்னதுனால நான் இந்த மாதிரி ஃபேமிலி ஓரலா இருக்கிற நண்பர்களை சொன்னேன். சரி சரி சரி. நண்பர்கள்ல ஒரு சில நண்பர்கள் குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க வந்து அக்கா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க. இப்ப வேற நண்பர்கள்னா நீ எப்படா இருக்கிற, வேலை எப்படா போகுது, வேலை எல்லாம் ஓகேவா, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறத வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ என்னை மட்டும் அறிந்த நபர்கள் நட்பு வட்டாரம், இப்போ குடும்பத்தை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தோம்னா என்னோட மட்டும் நின்று போயிட மாட்டாங்க. என்னுடைய தந்தை பற்றி, தாய் பற்றி, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் பற்றி, குழந்தைகள் பற்றி விசாரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய நட்பு வட்டாரத்தை பார்க்க முடியும். ரொம்ப நன்றி, ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த இதில் வந்து நம்ம பலவிதமான நட்புகளை பற்றி அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி ஃபாதர். நன்றி. இவர் சொன்னது அஃப்கோர்ஸ் அவர் பலதரப்பட்ட நண்பர்களோட உருவாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. எல்லா விதமான நண்பர்களும் இருக்காங்க, எல்லா வித குணத்தோடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். குறிப்பிடும்படியாக ஒரு சிறந்த குணம் எல்லாருக்கிட்டையும் எல்லாமே இருக்குது, விதவிதமாக பரவி இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாரு இதை? இல்லை, அதான் இப்போ இவர் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நட்பு வந்து நான் இப்படி தான் பார்க்குறேன். அவர் ஒரு வேளை இந்த புறம் இருந்து பார்க்குறாருன்னா இந்த புறம் இருந்து பார்க்குறேன். நட்பு அப்படிங்கிறது வந்து வெறுமனே நானும் என்னுடைய நண்பனும் அப்படிங்கிறதோடு மட்டும் நின்று போகாது. எனக்கு அறிமுகமானவர்களை, என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை அந்த நட்புக்கு வந்து அது அறிமுகம் செய்து வைக்கும். என்னுடைய சகோதரி அவருடைய சகோதரியாக இருப்பார், என்னுடைய தந்தை அவருடைய தந்தையாக இருப்பார். அப்படி வந்து அந்த நட்பு வந்து இன்னும் என்னுடைய குடும்பத்தில் ரொம்ப இதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துல நான் வந்து இது சொல்லி ஆகணும். நம்முடைய அருட்தந்தையர்கள், நம்முடைய மாதா தொலைக்காட்சியில் நம்ம வந்து 5 பேர் இருக்கிறோம். இந்த 5 பேரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய பெற்றோர்களுக்கு மற்ற அருட்தந்தையர்களை பற்றி, அவங்களுடைய குடும்பங்கள் பற்றி நல்லாவே தெரியும். அப்போ இன்னொரு தந்தைக்கு மற்ற அப்போ வந்து இந்த ஒரு ஒற்றுமை வந்து என்ன நடக்கும்னா, இப்போ நானே ஒரு ஊருக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உடனே நம்ம பெரியவர் சொல்லுவார், அம்மா அப்பாலாம் கேட்டாலா சொல்கிறா தம்பி அப்படி. அப்போ இந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வீட்டில் போய் சொல்லும் போதே அவங்க சந்தோஷமடைவாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போது நம்ம மரத்தில் கிடைக்கிறது, காய்க்கிறது ஏதாவது நம்ம அங்கேருந்து அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அதே போல் இப்போ ஜெனித் போகிறாரா, அவங்கள்ட்ட கிடைக்கிற ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லை பப்பாளி பழம் பெருசாக தூக்கிட்டு வர யோசிச்சு பாருங்கள். ஜெனி வந்து ஒரு பழம்லாம் ஒரு பலாப்பழம்லாம் தூக்கிட்டு வராரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்க முடியாத விஷயம்லாம் இருக்கும். ஏன்னா அந்த நட்பு குடும்பங்களோடு பரவுகிற பொழுது அது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணர்வுகளை சில நேரத்தில் சொல்லுவாங்க, நட்பு அப்படின்னாக்கா அது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எஸ், ஆமாம், ஃபேமிலி தட் இஸ் கொஞ்சம் தூரத்தில் இருக்க அவள் தான், தூரமாக இருக்கிற ஃபேமிலி. ஆமாம், எப்போ வேணால் வந்து அது அந்த அந்த இடத்துல வந்து ஒருவருக்கு எல்லா உரிமையும் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே. அதான் இப்போ நம்ம வேறு வார்த்தையில் சொல்ல போனோம்னா, எனக்கு மட்டும் தெரிந்த அந்த உறவு, எனக்குள் மட்டும் வளர தொடங்கிய அந்த நட்பு நாளடைவில் வளர்ந்து 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 என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு முக்கியமானதாக மாறிடும். நாளைக்கு திருவிழாவுக்கு அவங்க வருவாங்க, திருமண நிகழ்வுகளுக்கு வருவாங்க, இல்லை ஏதாவது துயர சம்பவங்கள்லாம் அவங்களும் கலந்துக்குவாங்க. அப்படி வந்து அந்த நட்பினுடைய வளர்ச்சியே வந்து குடும்பத்துலேயும் அது வளர்றது தான், மற்ற இடங்களுக்கும் வேறு விடுறது தான் நான் பார்க்குறேன். சிறப்பு ஃபாதர், அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், என்னுடைய பேர் பிஜோ, கோட்டார்மறை மாவட்டம், கீழமணக்குடி பங்கு. சிறப்பு சிறப்பு ஃபாதர் இருக்காங்க. உங்கள் நண்பரிடம் இருக்கும் அந்த சிறந்த குணம் என்ன, யார் இந்த நண்பர், பேசுங்க. என்னுடைய நண்பர் சின்ன வயசுல இருந்தே நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா நாங்க அந்த நட்பில் இருக்கிறோம். நண்பனோட பிரவீன் மாஷன், இன்னொரு நண்பன் பேரு சுனில். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா எங்க நட்பு தொடர்ந்துட்டு இருக்கு. மகிழ்ச்சி. சின்ன வயசுல இருந்து இப்போ அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, 3 பேருமே பங்கு இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல நண்பர்களை பத்தி சொல்லணும்னா 3 பேருமே எனக்கு ஒண்ணுன்னா கஷ்டமா இருக்க காலத்துலயும் சரி,
நமக்கு சந்தோஷமா இருக்கிற காலத்துலயும் சரி, என் கூட நின்று நாங்க இருக்கிறோம் கூட இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துல நல்ல ஹெல்ப் பண்ணாங்க நண்பர்கள். நமக்கு ஒரு எமர்ஜென்சினா எந்த உதவியா இருந்தாலும் நம்மகிட்ட கேட்க முடியும். கேட்டா மக்களே நான் பார்த்து சொல்றேன் அப்படின்ற வார்த்தையும் கிடையாது. நமக்கு எது தேவையா இருக்கும்போது நம்ம தேவையின் அடிப்படையில் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே உதவி செய்யக்கூடிய 2 நண்பர்கள் வந்து எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய நட்பு. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு நட்பு அவங்க 2 பேர்ட்ட எனக்கு கிடைக்கக்கூடியது. 35 வருஷம். சூப்பர். குறிப்பிடும்படியா ஏதாவது ஒரு சூழ்நிலையை சுட்டி காட்ட முடியுமா? அது எனக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் நெருக்கடி, அதாவது மெடிக்கலுக்கு போகக்கூடிய நெருக்கடி. நான் 2-3 கொஞ்சம் பேர்த்த கேட்டு எனக்கு காசு கிடைக்கல. நண்பன் கேள்விப்பட்டு எனக்கு அவங்க சவுதியில இருக்காப்புல ஒருத்தர் கடல்ல போட்டுக்கு போயிட்டு இருக்காரு. 2 பேரும் கேள்விப்பட்டு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் அமௌண்ட் சிறுசா இருந்தாலும் அந்த உதவி செய்யணுங்கிற அந்த மனசு வந்து பெருசா இருக்கும். அந்த டைம்ல 2 பேரும் நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நண்பனுக்கு போட்ல தொழில் அந்த அளவுக்கு இல்ல, இன்னொரு நண்பனுக்கு கொஞ்சம் சேலரி பிரச்சனை, கம்பெனில இருந்து சேலரி ஒழுங்கா போடல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்த நேரத்துலயும் கிட்டத்தட்ட ஒரு 8000 பட்ஜெட் எனக்கு அனுப்பி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த டைம்ல 8000ங்கிறது வந்து எனக்கு அது பெரிய அமௌண்ட். கண்டிப்பா. அப்ப அந்த விஷயங்கள்ல வந்து அந்த நேரம், அதாவது எதிர்பார்ப்பு இல்லாம செய்யக்கூடிய அந்த உதவி வந்து நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுத்துங்கிறது நண்பர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த விஷயத்துல அவங்க 2 பேரையும் என்னால மிஸ் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது என்னுடைய நண்பனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த பணம், பொருள் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத வந்து நட்பில் வந்து அதிகமாக பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சிவா. நன்றி. நான் சமீபத்தில் என்னுடைய செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் ஒரு சம்பவம், அது திரைப்படமா இல்லை ஒரு குறும்படமா இல்லை என்ன அப்படின்னு தெரியல. அப்போ வந்து ஒருத்தர் உட்காந்துருப்பார். உடனே ஒரு அம்மா, வயசான அம்மா உட்காந்துருப்பாங்க பக்கத்தில். என்னப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க, யாருக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைம்மா, என்னுடைய நண்பனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன், அவனை கூட்டிகிட்டு மருத்துவத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிம்பாங்க. உடனே அந்த அம்மா அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க, நானும்ப்பா இங்கே உட்காந்துருக்கிறேன், என்னுடைய கணவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார், நிறைய நபர்கள் இந்த மருத்துவமனைக்கு வந்துட்டு போயிட்டே இருக்காங்க, யாருக்காக வந்தீங்க நான் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதில் 90% மேலே என்னுடைய நண்பனுக்கு உடம்பு சரியில்லை, என்னுடைய நண்பனுக்கு சுகம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உறவுகளை விட நண்பர்கள் இல்லாத நேரத்தில், அதுவும் தேவையில் இருக்கிற பொழுது இப்படிலாம் உதவி செய்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நட்பு நல்லா இருக்கணும், நட்பு வாழணும் அப்படின்னு ஒரு காட்சி பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதனால் ஒருவேளை பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்வதை கடமையாக பார்க்குறாங்க, பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு செய்வதை கடமையாக பார்க்குறாங்க. சகோதரி வேறு வழியே இல்லை, இன்றைக்கி போய் அவனை போய் பார்த்துட்டு வந்துடணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நண்பன் தான், என்னுடைய நண்பனுக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இயற்கையாகவே இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதனால் நட்பு அப்படிங்கிறது ரொம்ப அழகானது. அதனால தான் ஜீசஸ் சொன்னாரா என்னன்னு தெரியல, உங்களை என்னுடைய நண்பர்கள் என்பேன், உங்கள் கூட நான் எப்பொழுதுமே இருப்பேன் அப்படின்னு ஜீசஸ் அதனால தான் சொன்னாரான்னு தெரியல. பெரிய ரெகக்னிஷன் தான். ஒருத்தர் வந்து சகோதரன் ப்ரோ அப்படின்னு கூப்பிடுறது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ப்ரோ கல்ச்சர் இருக்கு அப்படின்னா அப்படி ஃப்ரெண்டு தான் இருக்கு. ஆமாம், அது ஆண் தோழனாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அந்த வகையில் நட்பு எப்போதும் நட்பு தான். உதவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஒரு சில சித்தாந்தத்தில் ஊறி போனவங்க மற்றவர்களை அழைக்கிற பொழுதே தெரியவே தெரியாது, முகமே அப்போ தான் முதல் முறையாக பார்ப்பார்கள். தோழரே அப்படி அழைப்பாங்க, நண்பரே அப்படி அழைப்பாங்க. அந்த விழியே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல, நண்பரே தோழரே அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இப்படிப்பட்ட இந்த ஒரு கலாச்சாரம் வந்து நம்முடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நண்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆமாம், முன்னாடி வந்து அது அந்த மாதிரி பேசுகிறது, இப்போ வந்து ப்ரோ அப்படின்னு பேசுகிறாங்க, அப்புறம் வந்து டூட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறது.
அஃப்கோர்ஸ் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைகள் தான் மாறி இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி அந்த உணர்வு அந்த தோழன் அப்படிப்பட்டதாக தான் தான் இந்த உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசுகிறோம். காலத்தினார் செய்த உதவி சிறிதெனும் ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் போய் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் வருமானா வராது, எப்போதான் வரும். அந்த நேரத்தில் கூட உறவினர்கள் வந்து நிற்கணும். நிற்க முடியாத ஒரு சூழ்நிலைனா அப்போ வந்து முக்கியமாக யார் வந்து நிற்கிறாரு பார்த்தோன்னா மேக்ஸிமம் பிளேஸில் அது ஒரு நட்பாக தான் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பல நேரத்தில் வந்து உறவினர்கள், அதான் நம்ம முன்னாடி சொன்னது தான், உறவினர்கள் வந்து நிற்கிறாங்கன்னா டே போகலான்னா அவன் வேறு வந்து ஏன் நான் உடம்பு சொல்லாமல் இருந்தேனே வந்து பார்த்தியான்னு கேட்பான். இது கடமை, எனக்கு கடமை, அதனால் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் நண்பர்கள் மட்டும்தான் வந்து திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இதுதான் என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறார்கள் நான் பார்க்க. இல்லை அதுவும் பொதுப்படையாக அதை சொல்லிட்டு தேவையில்ல, எல்லா உறவுகளும் அப்படி இல்லை. ஆமாம், சில இடத்துல நடக்கிறத நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். பார்த்தா நிகழ்ச்சியில் அடுத்த நபருக்கு பேசலாம். வணக்கம், யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், நான் ஜோஸ்ஃபின், நான் தேனாம்பேட்டிலேருந்து பேசுகிறேன். சிறப்பு. ஃபாதர் இருக்காங்க. உங்கள் நட்பை பற்றி, உங்கள் தோழிகிட்ட இருக்கிற ஒரு அற்புதமான குணம் என்ன, அதை பற்றி பேசுங்க. சரி, கண்டிப்பாக. வணக்கம். வணக்கம் ஃபாதர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆகுது. ஆமாங்க ஃபாதர். சொல்லுங்க. இணைப்பு கிடைச்சிருக்கு. ஆமாம், இன்னைக்கு தான் இணைப்பு கிடைச்சிருக்கு ஃபாதர், அதனால தான். சொல்லுங்க சகோதரி, உங்களுடைய நண்பர்கள் பற்றி பகிர்ந்துக்கங்க. நண்பர்கள் கிடைப்பது உண்மையாவே வந்து கடவுளுடைய வரம் ஃபாதர். ஓகே. எப்படி வந்து உறவுகள் அமையுதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லபடியா அமைஞ்சாதான் ஃபாதர் வந்து நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா நண்பர்கள்லாம் சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நம்ம அழும்போது நம்மளோட சேர்ந்து நம்ம உள்ளத்தின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்றவங்க. சரி, அப்படி உங்களுடைய வாழ்க்கையில சிரிக்கும் போது மட்டுமல்ல, அழும்போது என் கூட இந்த நண்பர் இருந்திருக்காங்க அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நான் வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லாதது, எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாதது கூட என்னோட ஃப்ரெண்ட் ஷர்மிலான்னு இருக்காங்க, அல்பியோ ஷர்மிலா அவங்க பேரு. அவங்க கிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே நான் பகிர்ந்துட்டது உண்டு. எந்த விஷயமே அவங்களுக்கு என்னுடைய பிள்ளைங்களை பத்தியா இல்ல என்னோட ஒர்க் ஓரியன்டா இல்ல எங்க ஃபேமிலியை பத்தியா எந்த விஷயமே நான் மறைச்சதே கிடையாது ஃபாதர். ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை நடுவுல ஒரு பெரிய கேப், என்னாலையும் அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, அவங்களாலையும் என்னை வந்து தொடர்பு கொள்ள முடியல. மெசேஜ் மட்டும் பண்ணிப்போம் ஃபாதர் தினைக்கும். நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன்ற மெசேஜ் மட்டும் அப்பப்போ போகும். அவங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு ரொம்ப மனசு கஷ்டம் ஃபாதர். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டை நம்மளை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி நான் வந்து பேசினேன். பேசும்போது நான் கேட்டேன், நீ முந்தி மாதிரி இல்ல, நீ நிறைய மாறிட்டேன்னு. ஆனா அவங்க பொறுமையோட என்கிட்ட கோவப்படாம அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அது இல்லாம அந்த சூழ்நிலையில உங்ககிட்ட சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ, அதனால நீ டிஸ்டர்ப் ஆவ, உன்னால உன் ஒர்க்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது, அதனாலதான் நான் சொல்லல, அதனாலதான் உன்னை பார்க்கவும் வரல அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்புறம் நானும் சரி அவங்களும் சரி எதிர்பார்க்காத விதமா வந்து 2 பேருமே பிரேயர்ல வச்சோம் ஃபாதர். ஆனா கடவுள் நல்லபடியா திருப்பி எங்க ஃப்ரெண்ட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அவங்களும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர். 14 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர். அழகு அழகு அழகு. நாங்களும் உங்களுடைய நண்பருக்காக, உங்களது தோழிக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களது நட்பு இன்னும் ரொம்ப பெருசா ஆலமர விருட்சம் போல வளரணும். வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபாதர். நன்றி சகோதரி. தேங்க்யூ. ஃபாதர், இந்த மாதிரி ஒரு உறவு போயிட்டு திருப்பியும் ரீகன்சைல் ஆகி இல்லைன்னா திருப்பியும் வந்து ஒரு சூழ்நிலைக்கு வந்து திருப்பியும் சேர்றோம், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இவங்க சொல்லும்போது நிறைய விஷயம் நமக்கு வந்து ஆச்சரியமாகவே தோணும். எப்படி அப்படின்னா, 2ஆம் வகுப்பில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பன் இருப்பான். அந்த நண்பனோட சேர்ந்து ஊர் சுற்றுறது, ஏதாவது நம்ம போய் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ நமக்கு மனதில் தோணும், என்னுடைய லைஃப் லாங் இந்த நண்பன் இருக்கணும் அப்படின்னு தோணும். அந்த ஸ்கூலை விட்டு வேறு ஒரு ஸ்கூலுக்கு வரும்போது 7ஆம் வகுப்பில் இன்னொரு நண்பன் நமக்கு ரொம்ப பிடிச்சவனாக இருப்பான். அப்பையும் அப்படி தான் நினைப்போம். அப்போ அந்த 2ஆம் வகுப்பு நண்பன் வந்து நம்ம வாழ்க்கையினுடைய பக்கத்தில் அப்படியே மங்கலாக தெரிய ஆரம்பிப்பான். அப்புறம் அடுத்து கல்லூரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய பணியிடம் வேறு, இன்னொரு பணியிடம்.
அப்படி வருகிற பொழுது எல்லா நண்பர்களுமே அப்படியே நம்மளை வந்து கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு சில நண்பர்கள் நம்முடைய அந்த 2ஆம் வகுப்பில் எப்படி இருந்தாங்களோ இன்றைக்கி அந்த நண்பனை சந்திக்கிற பொழுது நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த நண்பன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்முடைய கைகளை கோர்த்து கொண்டு நம்முடைய கண் பார்வையிலேயே அப்படியே இருக்கிறது போலவே தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு நட்புகள் வாழ்க்கையில் கிடைப்பது சகோதரி சொன்னாப்புல ஒரு மிகப்பெரிய வரம், ஒரு மிகப்பெரிய வரம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நட்புகள் கிடைக்கிற பொழுது அந்த கைகளை வந்து விட்டுறாமல் இருக்காமல் பிடிச்சிக்கணும். சிறப்பு ஃபாதர், அற்புதமாக சொன்னீங்க. நட்பு என்பது ஒரு வரம், அது வந்து கிடைச்சிருச்சுன்னா அதை விட்டுறாதீங்க அப்படின்னு அற்புதமாக சொல்லியிருக்கேன். இந்த வரிகளோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். ஆண்மணியர்களை மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வாழ்க.